closely. Look at me. ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட்டை வந்து எப்படி ஃபயர்பேஸில் வந்து அப்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான கோட் எடிட்டர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து எப்படி ஃபயர்பேஸில் வந்து அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபயர்பேஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஜிமெயிலை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து ஆட் ப்ராஜெக்ட்னு கேட்கும். ஸோ உங்கள் ப்ராஜெக்டோட நேம் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் ப்ராஜெக்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல் ப்ராடக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. கெட் ஸ்டார்டடுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ராஜெக்டோட ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டுங்கிறத டைப் பண்ணுங்க. அதாவது CMDங்கிறத டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கமாண்ட்ஸை வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து என்டரை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபயர்பேஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து உங்க ஃபயர்பேஸ் வந்து அந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டர்ல வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபயர்பேஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து ஃபயர்பேஸ் லாகினும் ஃபயர்பேஸ் இனிட்டுங்கிற ரெண்டு கமாண்டையும் ஸோ அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள போய் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இனிட்டுங்கிற கமாண்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஹோஸ்டிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் பாரை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்க ப்ராஜெக்டோட நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் இப்போ வந்து கோட் எடிட்டருங்கிற ப்ராஜெக்ட் நேம் வச்சிருந்தேன். ஸோ அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பப்ளிக் டைரக்டரி வந்து வேணுமான்னு கேட்கும். ஸோ என்டரை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டப் வந்து இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ கிட்டப் வந்து தேவையில்லை. ஸோ நான் ஃபயர்பேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால வந்து நான் நோ வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் வந்து இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிரியேட் பண்ண ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுங்க. உங்கள் ப்ராஜெக்டோட ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஸோ அதில் வந்து பப்ளிக்குங்கிற ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா ஃபைல்ஸையுமே அதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் அந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து index.htmlனு இருக்கும். ஸோ அந்த ஃபைலை வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து index.html ஃபைல் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸில் வந்து அப்லோட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நேம் வந்து உங்கள் ஃபைலுக்கு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. அதாவது index.htmlங்கிற ஃபைலுக்கு வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஃபைல் வந்து இருக்கணும். ஸோ இல்லைன்னா வந்து அப்லோட் ஆகாது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபயர்பேஸில் வந்து டீப்ளாய் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அந்த கமாண்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதே கோட் எடிட்டருங்கிற நேமே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து npm install firebaseங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ npm install firebaseங்கிற கமாண்ட் வந்து காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிருக்கேன். லாஸ்டா வந்து டிப்ளாய் ஆப்ஷன் தான். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ கீழே வந்து நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து ஃபயர்பேஸ் டிப்ளாய்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கு அப்புறம் என்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஃபயர்பேஸில் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டு உங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல லிங்க் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க.
ஸோ காப்பி பண்ணதுக்கு அப்புறம் உங்க வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம வெப்சைட்ட வந்து Firebaseல வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து உங்க வெப்சைட்ல ஏதாவது பண்ணீங்கன்னா, மறக்காம வந்து லாஸ்ட்டா டிப்ளாய்ங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்துருங்க. ஸோ குடுத்தா தான் பார்த்தீங்கன்னா, உங்க வெப்சைட் வந்து ரீலோட் ஆகும். இல்லன்னா நீங்க எப்பயும் பண்ண சேஞ்சஸ் அப்படியே தான் உங்க வெப்சைட்ல இருக்கும். ஸோ லாஸ்ட்டா எப்பயும் போல டிப்ளாய்ங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த லிங்க்க வந்து நீங்க யார்கிட்ட குடுத்தாலும், ஸோ அது வந்து உங்க வெப்சைட் எப்படி நீங்க கிரியேட் பண்ணீங்களோ அப்படியே தான் இருக்கும். ஸோ லிங்க்க வந்து எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம்னு பார்ப்போம். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டிப்ளாய்ங்கிற ஆப்ஷன்ல வந்து லிங்க் வந்துரும். ஸோ இல்லன்னா உங்க Firebaseஓட டேஷ்போர்ட வந்து ஓப்பன் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ண வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். ஸோ நீங்க அத கிளிக் பண்ணா கூட உங்க வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே காய்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எப்படி வந்து Firebaseல ஃப்ரண்ட் எண்ட்ல கிரியேட் பண்ண வெப்சைட் வந்து அப்லோட் பண்ண தெரியலனா, ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம என்னோட சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.